நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இப்பொழுது சகோதரி நகோமி ராஜகுமாரி தேவ செய்தியை வழங்குவார். தெய்வ மகிமை நேர நிகழ்ச்சியிலே உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. லூக்கா 13ஆம் அதிகாரம் 34ஆவது வசனத்தில் பார்க்குறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, அந்த எருசலேமை பார்த்து சொல்கிறார், எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்கிறவங்க நம்மை கூட்டி சேர்க்க மனதில்லாமல் இருக்கலாம். அநேகம் உங்களுடைய தகப்பன் தாயால் கைவிடப்பட்டு இருக்கலாம், உங்களுடைய சொந்த பந்தத்தினால் கைவிடப்பட்டு இருக்கலாம், உங்கள் பணங்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் பேர் புகழ் எல்லாம் உங்களை கைவிட்டு இருக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, யார் உங்களை கைவிட்டாலும் உங்களை கூட்டி சேர்த்து கொள்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலையில் எப்பேற்பட்ட இழப்புகளில் யார் இருந்தாலும் தம் அண்டையிலே கூட்டி சேர்த்து கொள்கிற ஒரு தேவன் உண்டு. என்னையும் இந்த இயேசு சேர்த்து கொள்வாரான்னு சொல்லி உங்கள் இருதயத்தில் வேதனையோடு இருக்கலாம். எப்பேற்பட்டவர்களையும் தம்முடைய அன்புக்குள்ளாய் சேர்த்து கொள்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே ஒரு வேளை உங்களுடைய தகப்பனாலே உங்களுடைய தாயால் நீங்கள் கைவிடப்பட்டு இருக்கலாம். உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மாறியாக இருக்கலாம். ஆனாலும் யார் கைவிட்டாலும் உங்களை சேர்த்து கொள்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் ஏன் நம்மை சேர்த்து கொள்கிறார்? ஏசாயா 54ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். ஏசாயா 54:7ஆவது வசனத்தில் பார்க்கிறோம், உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். இந்த உலகத்திலே மற்றவர்களால் தாயின் தகப்பனால் நீங்கள் கைவிடப்பட்டு கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். அவர்கள் உங்களை மறந்தாலும் உங்களை கைவிட்டாலும் எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய உருக்கம் உங்களை சேர்த்து கொள்கிறதா இருக்கிறது. அது உங்களை கைவிடாதது. அல்லேலூயா. எந்த மனிதன் மேல் அவர் உருக்கமாக இருக்கிறாரோ அந்த மனிதர்களை அவர் தம்மிடமாய் சேர்த்து கொள்கிறார். உலகத்தில் பெற்றோர் கூட அவர்கள் கைவிட்டாலும் கர்த்தர் தம்முடைய உருக்கமான இரக்கங்களாலே நம்மை சேர்த்து கொள்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். அப்பொழுது அவன் பதான் அராமில் இருக்கும் சீரிய தேசத்தானாகிய பெத்துவேலுடைய குமாரனும் தனக்கும் ஏசாவுக்கும் தாயாகிய ரெபேக்காளின் சகோதரமான லாபானிடத்துக்கு போக புறப்பட்டான். யாக்கோபு தகப்பனாலும் தாயாலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில பாருங்க, அந்த வனாந்தரத்திலே அவனை போகிறான். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்திலே பாருங்க, தகப்பனாலும் தாயாலும் யாக்கோபு கைவிடப்பட்டு அந்த வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த யாக்கோபுக்கு தரிசனமாகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இந்த உலகத்திலே யாரெல்லாம் நம்ம கைவிட்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இழப்புகள் நெருக்கங்களை பார்த்து நகைத்து கொண்டு இருக்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய உருக்கமாக
உருக்கமான இரக்கம் உங்களை சேர்த்து கொள்கிறதா இருக்கிறது. அவர் உங்கள் வாழ்க்கையிலே சொன்னதை செய்யும் வரைக்கும் அவர் உங்களை கைவிடாத தேவன் என்பதை நீங்கள் காண்பீர்கள். தகப்பனும் தாயால் கைவிடப்பட்டு உங்கள் வாழ்க்கையில கண்ணீரோடு நீங்கள் இருக்கலாம். கர்த்தருடைய இரக்கம் தம் அண்டையிலே உங்களை சேர்த்து கொள்ளும். யாக்கோபை அப்படிதான் கர்த்தர் தம்முடைய உருக்கமான இரக்கங்களாலே கர்த்தர் யாக்கோபை சேர்த்து கொண்டா. 2 பரிவாரங்களை தந்து கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். யாக்கோபின் தேவன் நிச்சயமாகவே உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவராயிருக்கிறார். இரண்டாவதாக, கர்த்தர் யாரை தம்மிடத்திலே சேர்த்து கொள்ளுவார்? சங்கீதம் 147 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். கர்த்தர் துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். ஏசாயா 56:8 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களை அல்லாமல் இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன் என்கிறார். இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர். எனக்கு பிரியமானவர்களே, துரத்துண்ட இஸ்ரவேலர்களை கர்த்தர் சேர்க்கிறார். ஹல்லேலூயா. மற்றவர்களாலே நீங்கள் தள்ளிவிடப்படும் பொழுது கர்த்தர் அப்படிப்பட்ட தள்ளிவிடப்பட்ட ஜனங்களை தம் மண்டையிலே சேர்த்து கொள்கிற தகப்பனாக இருக்கிறார். முதலாவது பார்த்தோம், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் சேர்க்கிறார். இரண்டாவது, மற்றவர்களாலே நீங்கள் தள்ளிவிடப்படும் பொழுது இயேசு தாமே உங்களிடத்திலே வந்து உங்களை சேர்க்கிற தேவன் என்பதை, உங்களை அணைத்து கொள்கிற தேவன் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். யோவான் 9ஆம் அதிகாரம் 34 38 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாயிருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். உடனே அவன், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். எனக்கு பிரியமானவர்களே, யோவான் 9ஆம் அதிகாரம் 34 38 வசனங்களை பார்க்கும் பொழுது, ஏசு இந்த மனுஷனை குணமாக்குனதுனாலே அவன் தள்ளப்பட்டவனாய், புறம்பே தள்ளப்பட்டவனாய் காணப்பட்டான். அப்படி தள்ளப்பட்ட மனிதனை ஏசு தேடி போய் அவனை அணைத்து கொள்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவனிடத்திலே பேசுகிறார். உடனே அவன் பணிந்து கொள்கிறான். இதே போல இந்த உலகத்திலே மற்றவர்களாலே நீங்கள் தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம், உங்களை சேர்த்து கொள்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நண்பர்களாலே நீங்கள் தள்ளிவிடப்பட்டவர்களாக இருக்கலாம், உங்கள் வேலை ஸ்தலத்திலே மற்றவர்களாலே நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஹல்லேலூயா. உங்களுடைய இயலாமையினாலே மற்றவர்கள் நிமித்தம் நீங்கள் தள்ளுண்டவர்களாய் காணப்படலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை சேர்த்து கொள்கிற தேவனாய் இருக்கிறார். மூன்றாவதாக, கர்த்தர் யாரை சேர்த்து கொள்கிறார்? ஏசாயா 66ஆம் அதிகாரம் 18 19 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நான் அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். நான் சகல ஜாதியாரையும் பாஷைக்காரரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும். அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள். நான் அவர்களில் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன். அவர்களில் தப்பினவர்களை என் கீர்த்தியை கேளாமலும் என் மகிமையை காணாமலும் இருக்கிற ஜாதிகளின் தேசங்களாகிய தர்ஷீஷுக்கும் வில்வீரர் இருக்கிற பூலுக்கும் லூதுக்கும் தூபாலுக்கும் யாவானுக்கும் தூரத்தில் உள்ள தீவுகளுக்கும் அனுப்புவேன். அவர்கள் என் மகிமையை ஜாதிகளுக்குள்ளே அறிவிப்பார்கள். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 18 19 வசனங்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் பாருங்க, ஜனங்களை சேர்த்து கொள்கிறார். ஏன் சேர்த்து கொள்கிறார்? அவருடைய மகிமையை அந்த ஜனங்கள் காணும்படி. ஏசாயா 66 19 பார்க்கிறோம். அவருடைய மகிமையை ஜனங்கள் அறிவிக்கும்படி இன்றைக்கு அநேகரை ஆண்டவர்த்தோட சுஸ்தமாக்க, அவர்களை விடுதலையாக்க, அவருடைய பிரச்சனைகளிலிருந்து தூக்கிவிட காரணம் அந்த ஜனங்கள் அவருடைய மகிமையை
காணும்படியா, அந்த ஜனங்கள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியா, நாளிலே நீங்களும் மற்றவர்களாலே தள்ளப்பட்ட சூழ்நிலையில காணப்படலாம். நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய மகிமையை காணும்படி செய்வார். அவருடைய மகிமையை நீங்களும் அறிவிக்கும்படி செய்வார். நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரலோக பிதாவே, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உங்களை சேர்த்து கொள்வேன் சொன்னீரப்பா. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். எத்தனை குடும்பங்களில் ஆண்டவரே சமாதானம் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, ஓ கர்த்தர், நீர் அவர்களை சேர்த்து கொள்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, குடும்பங்களாலே உறவுகளாலே தள்ளுண்ட உடைய பிள்ளைகளை உடைய அன்புக்குள்ளாய் இழுத்து கொள்கிறீர். ஆண்டவரே, நண்பர்கள் மூலமாய் தள்ளப்பட்டு இருக்கலாம். ஆண்டவரே, வியாபாரத்தில் இழப்புகளில் நம்முடைய பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கலாம். இதோ தள்ளுண்டுகளை சேர்த்து கொள்கிற தகப்பனே, அல்லேலூயா. மற்றவர்கள் தள்ளிவிட்டாலும் கர்த்தர் அவர்களை சேர்த்து கொள்கிறவராக இருக்கிறேன். ஓ ஜனங்களுடைய மகிமையை அறிவிக்கும்படி, உடைய மகிமையை காணும்படி, ஆண்டவரே, கோழி தன் குஞ்சுகளை ஆண்டவரே தன் சிறகுக்குள்ளாய் கூட்டி சேர்ப்பது போல எங்களை சேர்க்க நீ மனதுள்ளவராக இருக்கிறேன் வேதத்தில் பார்க்கிறோமே. ஆண்டவரே, துதிக்கிறோம். வியாதியின் நிமித்தம் மற்றவர்களாலே தள்ளிவிடப்பட்டு ஆண்டவரே நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். பலவீனத்தை நினைத்து அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். இதோ உம்முடைய தழும்புள்ள கரம் இறங்குவதாக, இப்பொழுதே இறங்குவதாக, ஒவ்வொரு மேலும் இறங்குவதாகப்பா. தெய்வீக வல்லமை உடைய பிள்ளைகளை தொடட்டும் சுவாமி, இப்பொழுது தொடட்டும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தலை பகுதியில் பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. உடைய வல்லமை தலை பகுதியில் இருக்கிற எல்லா பலவீன கட்டுகளை உடைப்பதாக. பலவீனப்படுத்தப்பட்ட ஆவியை உள்ள அந்த ஸ்திரீயை குணமாக்கின தேவன், இதோ பலவீனப்படுத்தப்படுகிற ஆவியினாலே கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையாக்குவீராக, விடுதலையாக்குவீராக. உடைய ஜீவன் இறங்கட்டும் சுவாமி. கண்களில் பலவீனமாக இருக்கிறவர்களை கர்த்தர் தொடுவீராக. ஒரு தெய்வீக சுகம் அவர்கள் மேல் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனையினால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். உலகம் அவர்களை தள்ளிவிடலாம், கைவிடலாம், கர்த்தரை சேர்த்து கொள்கிறவராக இருக்கிறீரப்பா. உடைய எல்லாம் பாரங்கள் இந்த கர்த்தர் தூக்கி எடுப்பீராக. தோமுடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. தேவ மகிமை ஜெப வீடு. எங்கள் முகவரி நம்பர் 22/65 SP கோயில் முதல் தெரு, திருவொற்றியூர், சென்னை 19. எங்கள் தொலைபேசி எண் 9849090016 அல்லது 9677342822. அவர் அக்கவுண்ட் நம்பர் தேவ மகிமை ஊழியங்கள். கரண்ட் அக்கவுண்ட் நம்பர் 304860562663. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, திருவொற்றியூர் பிரான்ச். அவர் IFSC கோட் SBIN 001603.